அந்த பாத்ரூம் கட்டி 2 வருஷம் ஆகுங்க. ஒரு லைன் தண்ணி லைன் இருக்குல்ல, ஒரு திறந்து இருக்குல்ல. நாங்க செய்யணும்னா உங்களுடைய தேவைகள் என்ன சொல்லியிருக்கணும் சொல்ல இப்ப சொல்லுங்க உடனடியாக மானியங்கள் எழுதிட்டோம்னா சத்தம் போட்டு தான் பேசல அந்த பாத்ரூம் கட்டி 2 வருஷம் ஆகுங்க. ஒரு லைன் தண்ணி லைன் இருக்குல்ல, ஒரு திறந்து இருக்குல்ல. ஒரு லைன் எடுத்து ஒரு ஓபன் பண்ணலங்க. முற்றுகையெல்லாம் இல்லைங்க, தப்பாலாம் சொல்லாதீங்க. முசிறியிலெல்லாம் ஒன்றும் தப்பாலாம் நடக்கல. நாங்கள் முதல்வர் சாலை திட்டத்துக்கு பணி ஆரம்பித்து வைக்கிறதுக்கு போனோம். அப்போ எல்லா பொதுமக்களும் வந்திருந்தாங்க. அந்த தெருவில் ஒரு டாய்லெட் கட்டி அதுக்கு தண்ணீர் வசதி செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னாங்க. இம்மிடியட்டாக நீங்கள் செய்ய சொல்லிட்டோம். அதில் இல்லை தப்பாக சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறது? நிருபர்கள் தப்பாக பேசுகிறாங்க. அவங்க என்கிட்ட பேசுனதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தினீங்கல்ல, அப்போ ஏதாவது வரலன்னு சொன்னாங்களா? பாலம் கட்டி கொடுத்துருக்கேன், ரோடு கட்டி கொடுத்துருக்கேன், டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கேன், எல்லாம் நான் தானே கட்டி கொடுத்தேன். தெருவுக்கு 2 தடவை போய் நான் கட்டி கொடுத்துருக்கேன். அவங்க சொன்னது உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாரும் எங்கள்கிட்ட கண்டுக்கல, நீங்கள் வரும்போது தான் வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. எம்எல்ஏ வரலன்னு சொல்ல. அவங்க சொன்னது நான் சொல்லலைங்க. உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரல, நீங்கள் தானே வர்றீங்கன்னு சொன்னாங்க. அதை தப்பாக சித்தரிச்சிருக்காங்க. நான் எங்களை மாதிரி 9 தொகுதியிலையும் எம்எல்ஏ போய் ஊருக்கு பண்ணுற எம்எல்ஏ முசிறி தொகுதி எம்எல்ஏ மாதிரி எம்எல்ஏ இல்லை. வேணுமா டெஸ்ட் பண்ணிக்கங்க. தலைவா என்னை மட்டும் தான் நீ கேட்கணும், என் தொகுதி மட்டும் தான் கேட்கணும். இல்லையா எங்கள் இதுலாம் அதை பற்றி நான் வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்ருக்கேன். நீ யாராவது ஒரு ஃபோன் பண்ணால் கூட போதும், அங்கே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நான் போயிட்டு தானே இருக்கேன். நான் போயிட்டுருக்கிறேன். நான் 4 ஆண்டு காலமாக போயிட்டுருக்கேன். வேணுமா சந்தேகமாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.